ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துவைக்கிறதுக்கு வீட்டில் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சுன்ட்டு காட்டுக்கு அவங்க அப்பா கூடவே போயிட்டோம். தீக்ஷித்து செலியனும் மாடு பார்த்துட்டே விளையாண்டுருந்தாங்க. காலையில் பச்சை மிளகாய் வந்து ஆளுக்கு பொறிச்சு போட்டு போனாங்க. அது சாயங்காலமாக பொறுக்கிட்டு இருந்தோம் பழுத்து மிளகாயெல்லாம். பக்கத்து காட்டில் ஒரு அக்கா மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து கூட பொறுக்குனாங்க. வாழைத்தார் ஒன்று பழுத்துருச்சு. அது தண்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டாங்க. அதில் அந்த கீழே அடிப்பாகத்தில் வேரோடு இருக்குமில்ல அந்த பகுதியில் கொஞ்சமாக மேலே தண்டு எடுத்து விட்டு மேலே மூடிட்டோம்னா அடுத்த நாள் வந்து அதில் தண்ணி ஊறி இருக்குமாம்மா. அதை எடுத்து குடித்தோன்னா வயிற்றில் கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு இருக்குதுன்னு குடிக்கலான்ட்டு அவங்க அப்படி பண்ணி வச்சுட்டு போனாங்க. அப்புறம் தீக்ஷித் வந்து மாட்டுக்கு புல்லு பிடுங்கிட்டு இருந்தான். புல்லு இருக்கிறதே தெரியல, சத்தம் போட்டனாடி தான் அவன் நிமிர்ந்து பார்த்தான். அதுக்கப்புறம் 2 டைம் கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்து போட்டான். அப்புறம் துவைக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் சோப்பு இட்டு வரக்கு மறந்துட்டோம். முதல்லையே இங்கே தான் துவைக்கும், அந்த சோப்பே மீதி இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா அந்த சோப்பு கொஞ்சமாக தான் இருக்குது. அப்புறம் கடைக்கு போனாலும் வீட்டுக்கு போய் எட்டு வந்தாலும் லேட் ஆயிருன்ட்டு பக்கத்தில் சித்திக்காட்டில் போய் செலின்னு அம்மாவும் வாங்கிட்டு வந்தாங்க. சோப்பை கொண்டு வந்து கொடுத்து தீக்ஷித்து கொத்தில் வெட்டிகிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு எனக்கு கொத்து வேணும்னு கேட்டான். சின்ன கொத்து எடுத்ததுனாட்டி இல்லை எனக்கு பெரிய கொத்து தான் வேணும்னு வாங்கிட்டு போகிறான் பாருங்க. பயங்கரமான வெட்டு. சோப்பு வாங்கிட்டு வரையில் ஒரு கத்திரிக்காய் தெரிஞ்சுன்னு போய் பிடுங்கினாங்க. அப்புறம் பார்த்தா செடியில் நிறைய கத்திரிக்காய் இருக்குது. இது தெரியாமல் 2 நாளாக கத்திரிக்காய் கடையில் வாங்கினாங்க. அவங்க எல்லாம் பில்லு பிடுங்கி மாடெல்லாம் கட்டி கத்திரிக்காயெல்லாம் பிடுங்கி தண்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறக்குள்ளே நான் துவைச்சி அலாசியாச்சு. அப்புறம் செலினை வேலை தூக்கிட்டு போகணுங்கிறனால துவைச்சி துணி இங்கேயே வச்சுட்டோம். அண்ணா வந்தால் வரையில் 8 வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு வெறும் கத்திரிக்காய் செடி அப்படியே எப்படி இருந்துச்சு. மாடு திருப்பி ஓட்டிகிட்டு வந்து கட்டும்போது மாடு அந்த கத்திரிக்காய் செடிக்கிட்டேயே போய் இழுத்து வராமல் எல்லாம் ஒடிச்சு விட்டுருச்சு.